சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில யாருக்கு வேணா நான் கை கொடுத்து காப்பாத்திடுவேன், ஆனா நான் யாருக்கிட்டையும் கையேந்தி உதவின்னு கேட்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வைராக்கியம் படைத்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் அசைக்க முடியாத ஆஸ்தியும் கொடுக்க போகின்ற ஒரு கிரகம் இருக்கு. அந்த ஒரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 19 வருடத்தை எடுத்துக்கொள்ள போகுது. அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய திசாபுத்தி பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்தே தீரும் இந்த கிரகத்தினுடைய திசை. எந்த வயசுல வரும், எப்படிலாம் பலனை கொடுக்கும், யாராருக்கெல்லாம் கொடுக்குன்றத நம்ம டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். இது கோச்சார பலன் இல்லைங்க, உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசாபுத்தி பலன். சரிங்களா? சோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களை, கும்பராசி முதல்ல கும்பராசிக்கு ராசிநாதன் யாரு? விதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். ஆயுள்காரகன் சொல்லுவாங்க. வேறு எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் சனி பகவானால். ஆனா சனி பகவானே கொடுத்தா வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அவ்வளவு வலிமை புரிந்தவர் இந்த சனி பகவான். அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம், சதயம், புரட்டாதி என 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை நடக்கும். சரிங்களா? செவ்வாய் திசை முழுமையா ஒரு 7 வருஷம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்குமானா இல்லை. ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 மாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு 4 மாதம், ஒரு 4 வருஷம், 2 வருஷம் அல்லது 1 வருஷம் அப்படின்னு இறக்குற குறைவா தரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த செவ்வாய் திசை பிறக்கும்போது நடக்கும். அதுக்கடுத்து ராகு திசை என்பது 18 வருடம், அதுக்கடுத்து குரு திசை என்பது 16 வருடம், அதுக்கப்புறம் சனி திசை என்ற ஒரு திசை வந்தே தீரும். கிட்டத்தட்ட 19 வருஷம் அந்த சனி திசை வந்தே தீரும். அப்போ சனி திசை நடக்கும்போது உங்க வயசு என்னவா இருக்கும்னா கண்டிப்பா 40க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்ப 40 வயசுக்கு மேல நடக்குதா, அவிட்ட நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு இப்ப சனி திசை தான் நடந்து கொண்டு இருக்கும். இப்ப இந்த சனி திசை காலகட்டங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நட்சத்திராதிபதி உங்களுக்கு செவ்வாய், அதை மறந்துடாதீங்க. ஆனா அந்த சனி என்ன செய்வார் அப்படின்னா நிலபுலன்கள் யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா நிலபுலன்கள் யோகங்கள் உங்களுக்கு உண்டு. இட விற்பனை, இடம் வாங்கி செய்யறது, அல்லது வீடு கட்டுறது, இல்ல வீடை விற்கிறது, இப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுல பெரிய நன்மையில கொடுப்பாரு. சொத்து தகராறு பிரச்சனைகள் ஒரு தீர்வடையும், ஒரு முடிவுக்கு வரும். நிலத்தால் ஒரு லாபம் பார்ப்பீங்க, சொந்த வீட்டால லாபம் பார்ப்பீங்க. சரிங்களா? நிச்சயமா வேலை வாய்ப்பு விஷயத்துல பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதாயம், நன்மை பெறுவீங்க. ஆனா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திராதிபதி உங்க செவ்வாய். சரிங்களா? அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு சனி திசை காலகட்டங்களில் சின்ன விபத்துகள், வெட்டுக்காயம், தீப்புண் தழும்புகள், தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் வழக்குகள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் பெண்களாக இருக்கின்ற பட்சத்துல வாழ்க்கை துணையால, உங்களுடைய கணவரால சில பிரச்சனை, சங்கடங்களை அனுபவிப்பீங்க. ஆனா வேலைக்கு யோகம் இருக்குதுங்க. வெளிநாடு யோகம், வேறொரு மாநிலத்துல செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. மறைமுகமான வேலை தொழில் பார்த்து கை நிறைய பணம் காசு சம்பாதிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். சனி திசை காலகட்டங்கள்ல அவிட்ட இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம். நிம்மதியான ஒரு சொத்தை, அதாவது நிலையான ஒரு சொத்துன்னு சொல்லலாம். நிலையான ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு ஆஸ்தியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரும் இந்த சனி திசை. சரிங்களா? ஸோ மற்றபடி இருக்கலாம். இதுவே அதுக்கடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசையானது எப்படி இருக்கும்? சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது ராகு திசை என்பது நடக்கும். ராகு திசை டோட்டலா ஒரு 18 வருஷம் முழுமையா உங்களுக்கு இருக்காது. ஏறக்குற குறைவா முன்ன பண்ண இருக்கும். சில பேருக்கு மட்டும் தான் முழுமையா இருக்கும். அந்த ராகு திசை முடிந்த பிறகு குரு திசை என்பது 16 வருஷம், அது முழுசா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சனி திசை வந்து நடக்கும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 34 வயசு தாண்டிட்டீங்களாலே உங்களுக்கு சனி திசை தான் நடக்கும். யாருக்கு? சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி திசை ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கும். அரசியல் செல்வாக்கு, அரசியல் பதவி, அரசாங்க வேலை போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த சனி திசையில. நிலையான ஒரு வேலை, அதுவும் உயர்தரப்பட்ட பதவி, பொறுப்புல அமரக்கூடிய பாக்கியம். நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையில நீங்க தான் மிக முக்கியமான பொறுப்பாளராக இருப்பீங்க. அந்த துறையில நீங்க தான் லீடரா இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்துல பண லாபங்கள் பார்ப்பது,
டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை லாபங்கள் பார்ப்பது, மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் படிப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சு அந்த துறையில ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இந்த சனி திசை காலகட்டங்கள்ல மேலும் மருத்துவத்துறைக்கு யோகம் இருக்குது. மருத்துவம் சம்பந்த படிப்போ வேலையோ தொழிலோ பார்க்குறீங்க, அதுல பெரிய அளவு நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. மிகப்பெரிய பொறுப்பில், தலைமை பொறுப்பில், அதிகாரத்தில், அந்தஸ்தில் அமரக்கூடிய வாய்ப்பு சனி திசை காலகட்டங்கள்ல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கை துணையால சில சங்கடங்கள், சில பிரச்சனை ஏற்படும். அதே போல நீங்கள் இல்லீகலாக, நேரடியாக இல்லாமல் இல்லீகலாக தவறு பண்ணியிருந்தீங்க, அதை மாட்டி கொடுத்துரும், அதை காட்டி கொடுத்துரும் சனி பகவான். ஸோ மறைமான வேலை தொழில் பார்க்குறீங்கன்னா அதுல பிரச்சனைகள் எழும். அதே போல குடும்ப சீக்கிரட்டு வெளியே தெரியும், அதனால பிரச்சனை ஏற்படும். நீங்க மறைமுகமா ஒரு உறவு வச்சுக்கிட்டாலும் சரி, வருமானம் பார்க்கக்கூடிய வேலை தொழில் பார்த்தாலும் சரி, அதுல பிரச்சனைகள், வில்லங்கங்கள் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? கூட வேலை பார்க்கறவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படும். கூட வேலை பார்க்குறவங்கள உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு இந்த சனி திசை காலகட்டங்கள்ல. கார், வண்டி வாகன விபத்துகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இடமாற்றம், டிராவல் அலைச்சல்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த சனி திசை காலகட்டங்கள்ல. மிக முக்கியமா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுதே தாய் தகப்பனருடைய பெரிய உதவி சப்போர்ட் கிடைக்காம போகலாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? தனியா நின்று போராட வேண்டிய சூழ்நிலை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஸோ அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாம, அல்லது உங்களுக்கு உதவி செய்யறவங்க அந்த வயது காலகட்டங்கள் அந்த உதவி தேவைப்படும், உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க தனியா நின்று வாழ்க்கையில போராட வேண்டும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனா விதிக்காரன சனி பகவான் சனி திசை நடக்கும்போது உங்களுக்கு பக்க துணையாக இருந்து உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தை அல்ல அதிகார அந்தஸ்தில் அமரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தம்ல தொழிலுக்கும் வேலைக்கும் சூப்பரா இருக்கும். இந்த சனி திசை காலகட்டங்களில் சதய நட்சத்திரக்காரர்கள் சாதித்து காட்டக்கூடிய திசை அப்படின்னா அது இந்த சனி திசையில மட்டுமே சாதித்து காட்டி விடுவீர்கள் இந்த உலகுக்கு நீங்கள் யார் என்று. ஓகேங்களா? அதுக்கடுத்து குரு பவன நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுது குரு திசை நடக்கும். அதுக்கப்புறமே சனி திசை ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு 17 வயசுலேயே உங்களுக்கு வந்து என்ன செய்யும், சனி திசை என்பது ஆரம்பிச்சிடும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ குழந்தை பருவத்தில் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்தது, காலேஜ் படிக்கும்போது வந்து மறைமுகமான காதல், கள்ளக்காதல்னு சொல்லுவோம், அல்லது தேவையில்லாத வேற்று மதத்தில் வேறு இனத்துல காதல் பண்ணி அதனால ஃபெயிலியர் ஆகுது, அதனால குடும்பத்துல பிரச்சனை சந்திக்கிறது, அல்லது வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. கொஞ்சம் அதுல கவனத்தோடு இருங்க. அதே படிக்கும் போதே வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம், படிப்பு பாதியில் நிப்பாட்டிட்டு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஓகேங்களா? அதில் சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழக்கிறது, அல்ல அவங்கள தவற விடுறது, அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மேலும் உடல் உபாதைகள், பரம்பரை வியாதி அல்ல பரம்பரை பிரச்சனை, உள்ளுறுப்புகள் ஒரு பிரச்சனை, நோய் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு பக்கம் நெகட்டிவ் நடந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில அடிச்சுக்க முடியாது, படிப்புல எப்படினாலும் விழுந்து படிச்சாலும் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. அதே போல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்க கையில வித்தை இருக்குங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் மற்றும் வேலை விஷயத்துல கத்துக்குவீங்க. டீச்சிங் லைன்ல பெரிய அளவு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசாங்க வேலை, ஆசிரியர் தொழில கிடைக்கக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. டீச்சிங் லைன்ல, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய லைன்ல, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் லைன்ல, மெடிக்கல் ஃபீல்ட்ல, இந்த 3 துறை ஏதாவது துறையில கால்தரம் பதிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க தான் நம்பர் 1. அதுவும் சனி திசை நடக்கும்போது அது மிகப்பெரிய ஹோப்பா உங்களுக்கு அமையும். நிச்சயமா அரசாங்கத்துடன் லோன் உதவி, கடன் உதவி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்துல தவறியவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உங்களுக்கு பணமும் பொருளும் சொத்தோ ஏதோ ஒன்று கிடைக்கும். நீங்க சேர்த்து வைத்து இன்சூரன்ஸ் பணம், அந்த பிஎஃப் பணம், சீட்டு பணம் போன்ற விஷயங்கள் நன்மையாக உங்களுக்கு அமையும். ஆனா இந்த சனி திசை காலகட்டங்கள்ல கண்டிப்பா திருமண வாழ்க்கை அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? பிள்ளைகளோட யோக வாழ்க்கை கண்டிப்பான முறையில் இருக்கும். ஒட்டுமொத்தமா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி திசை 19 வருடம் நடக்கின்ற பொழுது நிச்சயமா திருநள்ளாறு சென்று சனிவானை வணங்குறது, நலன் தீர்த்த குளத்தில் தலைமுழுகிட்டு சனிவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். அதே போல கால பைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வர பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். ஆபத்து கண்டத்திலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஏன்னா கால பைரவர் உங்களை காத்தருள்வார். சரிங்களா? ஸோ சனி திசை கும்பராசிக்காரங்க நடக்குன்னா கண்டிப்பா இந்த வழிபாடுகளை பண்ணும். உங்களுடைய ராசிநாதன் என்பது மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொத்துக்கள், கண்டிப்பா சொந்த வீடு, அசையாத சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கும். நிலையான ஒரு குடும்ப வாழ்க்கையை இந்த சனிவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சின்ன ஒரு தடை தாமதம் பிரச்சனைக்கு பின் தான் அது உருவாகும். ஒரு சொத்தை வித்துட்டு புதுசாக ஒரு சொத்தை உருவாக்குறது, ஒரு உறவை இழந்து இன்னொரு உறவை உருவாக்குவது அப்படின்றது கும்பராசிக்காரங்களுக்கு சனி திசை காலகட்டங்கள் நடப்பது இயல்பு. சரிங்களா? ஸோ சனி திசையில காலபைரவருடைய வழிபாடுகள் பண்ணும்போது பெரிய அளவு பாதகம், பிரச்சனை, கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனி திசை நடக்கும்போது வழிபாடு மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு
உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.